வணக்கம் பிக்ஷார்ஸ் மக்களே, எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திருவண்டுதுறை. நம்ம மன்னார்குடியிலேருந்து திருக்கொல்லிக்காடு போகிற ரூட்டில் உங்களுக்கு திருவண்டுதுறை அப்படிங்கிற இந்த ஊர் வந்து இருக்குது. இதில் இருக்கிற சிவாலயத்தை பார்த்தீங்க அப்படின்னா வண்டுரைநாதர் அப்படிங்கிற ஒரு சிவாலயம். இந்த சிவாலயத்துக்கு பின்னாடி ஒரு சில சுவாரஸ்யமான கதைகள் வந்து இருக்குது. பிருங்கு முனிவர் வந்து சிவனை மட்டுமே வழிபட்டதால் அவருக்கு வந்து பார்வதி அம்மா வந்து சாபம் கொடுக்குறாங்க. சாபம் கொடுக்கும்போது அவர் அந்த சாப நிவர்த்திக்காக இந்த இடத்துக்கு வந்து வழிபடும் போது இங்கே வந்து பிருங்கு முனிவருக்கு சிவன் வந்து வண்டு ரூபத்தில் வந்து காட்சி கொடுக்குறார். அதனால வந்து வண்டுரைநாதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயர் கொண்ட இந்த சிவாலயம் வந்து ரொம்ப பழமையான சிவாலயம். இப்போ வந்து எடுத்து கட்டி நல்லா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளர வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளாகமே வந்து மிகப்பெரிய வளாகமாக இருக்கும். உள்ளர போய் பார்க்கும்போது நந்தி ஒரு பக்கம் வந்து தலை சாய்ச்சி இருக்கும். அதாவது வெளியில் இருக்கக்கூடிய கொடிமர நந்தி இல்லை, சாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தரை நந்தி வந்து ஒரு பக்கம் வந்து தலை சாய்ச்சி இருக்கும். இதுக்கும் வந்து ஒரு புராண ரீதியாக ஒரு கதை வந்து இருக்கு. பாடல் பாடக்கூடிய ஒரு மங்கை வந்து பாடல் பாடிக்கொண்டே வந்து வராங்களாம். அவங்களுக்கு இந்த ஊர் வந்து ஆயிரக்கணக்கான சிவாலயங்கள் நிறைஞ்ச ஒரு இடமா வந்து தெரியுதாம். நிறைய சிவனுடைய மேறுகள் வந்து தெரியுதாம். அப்போ வந்து அவங்க நல்லா பாடிக்கிட்டே வந்து வராங்க, சிவனை போட்டு வந்து பாடுறாங்க. அப்படி பாடும்போது இந்த நந்தி வந்து என்ன பண்ணுதாம், அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி முகத்தை வந்து திருப்பி பார்த்துதான். ஸோ அது வந்து இன்னுமே அந்த நந்தியோட அமைப்பு வந்து ஒரு சைடு தலை சாய்ச்ச மாதிரியான இருக்கும். இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடியவங்க தற்சமயம் எங்களுக்கு சொன்ன தகவல்கள். இது வந்து நெட்லேருந்து எடுக்கல. இது வந்து இங்கே இருக்கவங்களே வந்து சொன்னது. நீங்கள் உலர போகும்போது வண்டுரைநாதரை பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து வாசலில் நீங்கள் நின்று வழிபடுற இடத்துல நந்தி இருக்கும். அது வந்து ஒரு சைடு தலை சாய்ச்சிருக்கும். அதுக்கான காரணங்கள் வந்து புராண ரீதியான காரணம் அப்படிதான் வந்து சொல்றாங்க. அதேமாரி கோயில் வளாகத்தில் நீங்கள் நவகிரகங்களை பார்க்கலாம், பைரவரை பார்க்கலாம், அது பின்னாடி வந்து முருகனை பார்க்கலாம், பிள்ளையார், இந்த மாதிரி சந்நிதிகள் எல்லாமே நிறைந்தது. தலைவிரிச்சமாக வில்வ மரம் இருக்கும். வில்வ மரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சாதா வில்வமும் இருக்கும், மகா வில்வமும் இருக்கும். ரெண்டுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு அழகான சிவன் கோவில். அதோடைய குளக்கரையில் தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இந்த குளத்தில் வந்து தண்ணி வந்து இப்போ இல்லை. ஸோ அதனால நீங்கள் வந்து தண்ணி இருக்கும்போது இந்த சிவாலயத்தில் இது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வண்டுரைநாதரை நீங்கள் வந்து வழிபட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் கீழே வந்து சொல்லுங்கள். அதேமாரி இந்த ஊர்லேருந்தே நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஊர் பேர் போட்டு நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டை வந்து பாருங்கள். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே வந்து பாடல்கள் வந்து அப்படியே கல்வெட்டுகளாக பொறிச்சு உலர வந்து உங்களுக்கு வச்சிருப்பாங்க. இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அதேமாரி கற்றல்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து முன்னாடியே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தையும் நம்ம பதிவு கீழே கமெண்ட்டாக வந்து கொடுங்க. ஸ்டே டியூன்ட் வித் பிக் ஷார்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். சியர்ஸ். பை.